வளைப்பாங்கன்னு அப்படித்தான் வளைச்சாங்க ஒரு வசனத்தை. என்னன்னு கேட்டா அல்லாஹ் தஆலா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னான், இன்னக லா துஸ்மில் மௌதா, நபிகள் அவர்களே நீங்கள் மரணித்தவர்களை செவியேற்க வைக்க முடியாது என்று இறைவன் சொன்னான். அதை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா மையத்து கேட்காதுங்கிறாங்க. அங்க அப்படியா இருக்கு? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான் நீங்க கேட்க வைக்க முடியாது. நம்ம கொள்கை அதுதாங்க, அல்லாஹ் தாங்க கேட்க வைக்க முடியும். நான் பேசுறேன், நான் பேசல, அல்லாஹ் பேச வைக்கிறான். நீங்க கேட்கறீங்க, அல்லாஹ் கேட்க வைக்கிறான். அதைத்தான் இறைவன் அந்த வசனத்துல சொல்றான். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்க கேட்க வைக்க முடியாது அப்படின்னா என்ன, நான் கேட்க வைக்கிறேன். அந்த வசனத்திலே மையத்து கேட்காது என்று எங்க இருக்கிறது? இப்ப இந்த வஹாபி இல்லாத கருத்தை வச்சுட்டான் பாத்தீங்களா, வசனத்தை வளைச்சிட்டாங்க பாத்தீங்களா. ஆனா மையத்து கேட்கும் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரங்கள். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு லயஸ்மஉ கர்அன் ஆலிஹிம், ஒரு மையத்தை அடக்க செஞ்சுட்டு திரும்பி வருவீங்கல்ல, அப்ப நடக்கின்ற போது எழுகின்ற காலனி சப்தத்தை நிச்சயம் இந்த மையத்து கேட்கிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்து கேட்கும் என்று சொன்ன ஹதீஸை நம்ம வைக்கிறோம். மையத்து கேட்கும் பார்க்க தெளிவான ஆதாரம். வஹாபியர்கள் வைக்க முடிஞ்சா மையத்து கேட்காது என்று இந்த ஹதீஸுக்கு மாற்றமான கருத்தை சொல்றாங்க. பொதுமக்களே நீங்க இப்ப ஒரு முடிவுக்கு வாருங்க. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மையத்து கேட்கிறது என்று, வஹாபிகள் சொல்றாங்க மையத்து கேட்காது என்று. பொதுமக்களே யார் சொல்ற நீங்க கேட்கணும்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்கணும். ஏன் அவங்கள தானே பின்பற்றணும்னு இறைவன் சொல்லி இருக்கிறான். அவங்கள பின்பற்றினா தானே மறுமையில வெற்றி கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வஹாபிகள் பின்பற்றலாமா? அல்லாஹ் தஆலா வஹாபிகளை பின்பற்றணும்டா சொன்னா இந்த வஹாபிகள் பின்பற்றினா மறுமையில வெற்றி தான் கிடைக்குமா? அதனால இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க மையத்து கேட்கும். ஆனா இந்த ஹதீஸை நாங்க வச்சோம் கலியக்காவில விவாதத்துல. அப்ப இந்த வஹாபிகள் சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு? இதன் சரபு திரும்பி வருகின்ற போது தானே இருக்குது, அதனால அப்ப மட்டும்தான் அப்படின்னாங்க. இப்ப நம்ம கேட்டோம், அப்போ ஹதீஸ்ல இதன் சரபு வந்ததுனால அப்படின்னு சொன்னாக்கா மற்ற இடத்துல கேட்க முடியாது எப்படி நீங்க புரியுறீங்க? நடக்கின்ற போது எழுகின்ற காலனி சப்தம் இது எப்பங்க வரும்? திரும்பி வரும்போதுதான் நடக்கும். நடக்கின்ற நிகழ்வை சொல்லி காட்டுகிறார்கள். திரும்பி வருவாங்கல்ல, அப்ப நடப்பாங்கல்ல, சத்தம் கேட்கும்ல, அதை கேட்பாங்க. அந்த நிகழ்ச்சி சொல்லி காட்டுகிறார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை வச்சுக்கிட்டு நடக்கும் திரும்பி வரும்போது இருக்குது அப்ப மட்டும்தான் இவங்க சொல்ற எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு ஆளு கேட்கிறாரு ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கு தமிழ்ல பேச தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ஆமா தெரியும், என்ன ஆதாரம்? ஸ்டான்ல பேசினாரு, நான் கேட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உடனே வஹாபி சொல்லுவாரு, ஸ்டான்லில அவர் தமிழ்ல பேசுவாருங்கிறதுக்கு தான் அது ஆதாரம், பல்லாவரத்துல பேசுவாருங்கிறது என்ன ஆதாரம் கேட்பாங்க. ஏன்னா அவங்க அப்படித்தான் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல இதன் சிறப்புன்னு வந்ததுனால. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிவிட்டா மையத்து கேட்கிறது. இப்ப இங்க வந்து நம்ம முறையிடுறோம், நம்முடைய தேவைகளை முறையிடுறோம். முறையிட்ட பிறகு இந்த இறை நேசர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள், அந்த காரியங்கள் நமக்கு நிறைவேற்றி வைக்கப்படுகிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து இஸ்தஸ்கீல் உம்மத்துக்கு யார சொல்லலாங்கிறாங்க. யார சொல்லலாம்? மழை இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க, மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க அப்படின்னு வந்து முறையிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்காவுக்கு வந்து ரவுதா ஷரீஃபுக்கு வந்து திரும்பி போயிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பாக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல சொன்னாங்க மழை பொழியும் அப்படின்னு நற்செய்தியை சொன்னாங்க. அது போன்று மழை பொழிந்தது. இப்னு அபி ஷைபா ஹதீஸ் கிதாபுல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் மூலம் நம்ம என்ன புரிகிறோம்? இறை நேசர்களுடைய இடத்திற்கு வந்து நம்முடைய தேவைகளை முறையிடலாம், அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டு நமக்கு பெற்று தருகிறார்கள் அப்படிங்கிற நம்ம புரிகிறோம். இல்ல இதுவெல்லாம் முறையிடக்கூடாது, டைரக்டா அல்லாஹ்ட்ட தான் கொடுக்கணும்னு சொன்னா பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு வந்து இந்த கோரிக்கை வச்சிருப்பாங்களா? அந்த சஹாபி யாரு? நமக்கெல்லாம் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால கிடைச்சிருக்குங்க. ஆனால் பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றார்கள். அவர்கள் தம்முடைய தேவையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு வந்து முறையிடுகிறார்கள். அதுதான் நமக்கு அத்தாரிட்டி, அதுதான் நமக்கு ஆதாரம். அதனால நம்மளும் முறையிடுறோம். இந்த வலிமார்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க, நம்ம சொல்றதை காதல் கேட்கிற ஹயாத்தா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வலிமார்களுடைய உடல்கள் எல்லாம் அழிந்து விடாமல் பாதுகாக்கப்படுகிறது. அதே நினைவில் வையுங்கள். சராசரி மனிதர்களை கபூரில் அடக்குறோம், கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னால் பார்த்தா இருக்காது.
ஆனால் வலிமார்கள் இறை நேசர்களுடைய உடல்கள் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. இதை நான் சொல்லலங்க, புகாரி சொல்லுகிறது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன, நபிமார்களுடைய உடல்கள் பாதுகாக்கப்படுங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா வலிமார்களுக்கும் அப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, உஹது யுத்தத்துல சில சஹாபா பெருமக்கள் ஷஹீத் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் கபரு தோன்றது சிரமம்ங்கிறதுனால ஒரு கபர்ல 2 பேரு, இன்னொரு கபர்ல 3 பேரு, இப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. அந்த வகையில என்னுடைய தந்தையார் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களும் ஷஹீத் ஆயிட்டாங்க. அவங்களோட இன்னொரு தோழரையும் சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இது என்னோட உள்ளத்தை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம பாபாவை தனியா எடுத்து அடக்கம் செய்யணும் அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். 6 மாதங்கள் கழித்து அந்த இடத்தை தோண்டனேன். எங்க பாபா அடக்கம் செய்யப்பட்டாங்கல்ல அப்துல்லா ரலியல்லாஹு, அந்த இடத்தை தோண்டனேன். என்ன ஆச்சரியம் பார்த்தேன், எந்த சிதைவும் இல்லை, சேதாரமும் இல்லை. அப்ப வச்சா எப்படி இருக்கும் அந்த நிலையில் இருந்தது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 6 மாதங்கள் போச்சுங்க, அடக்கம் செஞ்சு 6 மாதம் ஆகி போச்சு. ஆனா அந்த உடல் மையத் அப்படியே இருக்கிறது. அப்துல்லா ரலியல்லாஹு யாரு, நபி அல்ல, ஒரு சஹாபி, இறைவனுடைய நேசர். இறைவனுடைய நேசருடைய உடலையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படிங்கிற ஹதீஸை புகாரில பதிவு செய்யப்பட பார்க்கிறோம். அதே போல பாருங்க, வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய ஆட்சி காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரவுதா ஷரீஃப் இடிஞ்சு போச்சு. அப்ப அந்த சுவரை கட்டுறதுக்காக குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு காலு தெரியுது. அப்ப எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு, யாருடைய கால் இது? ஏன்னா 3 பேருடைய கபர்ல இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலா இருக்குமோ அப்படிங்கிற பயமும் வந்து போச்சு. இப்ப இந்த நேரத்துல உர்வா ரலியல்லாஹு அங்கே வந்தாங்க. அந்த காலை பார்த்தாங்க, சொன்னாங்க, அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், இது உமர் ரலியல்லாஹுடைய கால் பாதம் அப்படின்னா. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. இப்ப நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சது ஹிஜ்ரி 23. வலீத் இப்னு அப்துல் மலிக் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது ஹிஜ்ரி 86. 63 வருஷங்கள் ஆகி போச்சுங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் அப்படியே இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, ஒரு நபி அல்ல, ஒரு சஹாபி, இறைவனுடைய நேசர். அவர்களுடைய உடலை இறைவன் அப்படித்தான் பாதுகாக்கிறான். இதெல்லாம் நம்மளா சொல்றோம், புகாரி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் வலிமார்கள் ஹயாத்தில் இருக்கிறார்கள், அவருடைய உடலை கூட இறைவன் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கிறான். அந்த தர்பார்ல நம்முடைய கேள்விகளை வேண்டுதல்களை வைக்கின்ற போது நமக்கா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து பெற்று தருகிறார்கள், உடனே நிறைவேற்றப்படுகிறது. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹ் உடனடியா தருவான், தராமலும் போயிருவான். ஆனா இறை நேசர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டான்னு வச்சுக்கிறோங்க, உடனடியா இறைவன் கொடுத்து விடுவான். அதனாலதான் இங்க நம்ம முறையிடுறோம். இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் காட்டி தந்த வழிமுறை. அந்த வகையிலே தான் இத்தகைய கந்தூரி விழாக்கள் நடைபெறுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்யுங்கன்னு சொன்னனாலதான் இங்க நம்ம ஜியாரத் செய்யறோம். யாசின் ஓதுங்கன்னு அவங்க சொன்னனாலதான் இங்க யாசின் ஓதுறோம். அவருடைய தர்பார்ல சஹாபா பெருமக்கள் எல்லாம் தன்னுடைய வேண்டுகோளை வச்சதுனாலதான் நம்மளும் இங்க வைக்கிறோம். இவங்க எல்லாம் நமக்கு வசீலாவாக இருக்கிறாங்க. இந்த இறை நேசர்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அதே வழியிலே சென்று வெற்றி பெறுகின்ற நல்ல தௌஃபீக்கை எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு வழங்கியருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.